அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் இந்த திசையில் மட்டும் வைக்காதீங்க, வீட்டுல வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம வைக்கக்கூடாத திசைகள் என்ன, எந்த திசையில வைத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும், பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை நாம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். இன்றளவும் பூஜை அறைய எந்த திசையில வைக்கணும், எந்த திசையில வைக்க கூடாது, உள்ள வைக்கிற சுவாமி படங்கள் எந்த திசையில இருக்கணும், நம்ம பூஜை அறையில முக்கியமா வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் ஒன்னொன்னா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். எல்லாருக்குமே இதுல பல குழப்பங்கள் இருக்கிறது. அந்த குழப்பத்திற்கும் அந்த கேள்விகளுக்கும் பதிவாக உங்களுக்கு இந்த பதிவு இருக்கும். கண்டிப்பா இதை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பூஜை அறையில பல படங்களை நாம சுவாமி படங்கள் வாங்கிட்டு வச்சிருப்போம். ஆனால் எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தெய்வ படம் அப்படின்னா மகாலட்சுமி படம். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இந்த மகாலட்சுமி திருவுருவ படம் அப்படிங்கறது நம்ம வாங்கி வச்சிருப்போம். இதுலயும் நிறைய பேருக்கு சந்தேகம், எந்த மகாலட்சுமி படத்தை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், நின்று கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தெய்வ படத்தை நம்ம வாங்கிட்டு பூஜை அறையில வைக்க கூடாது. உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில், அதாவது தாமரை, அதுவும் சென் தாமரையில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருவுருவ படத்தை தான் நம்முடைய வீட்டுல பூஜை அறையில வைக்கணும். நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி படத்தை நாம வைக்க கூடாது. அதை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம் வீட்டில் வைக்கும் பொழுதுதான் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால இந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி எப்ப வேணாலும் வெளியே போய் விடுவார் அப்படிங்கிற ஒரு தோரணையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை நம்ம பூஜை அறையில வைக்க கூடாது. சரிங்க, இப்ப நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் மகாலட்சுமி படத்தை. ஆனா எந்த திசையில நாங்க வைக்கணும் அப்படின்னா, பொதுவாக நாம முதல்ல பூஜை அறைய பாத்திரலாம். இந்த பூஜை அறை நாம எந்த திசையில் வைக்க வேண்டும் அப்படின்னா, வடகிழக்கு திசையில நம்ம வைக்கலாம், வடக்கு திசையில வைக்கலாம், கிழக்கு திசை பார்த்து வைக்கலாம். இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மூன்று பக்கமும் எங்களுக்கு வைக்கிறதுக்கு, பூஜை அறை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க மேற்கு திசை பார்த்து வைக்கலாம். ஆனால் வைக்கவே கூடாத திசை நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு தெற்கு இந்த திசையில கண்டிப்பா பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம வைக்கவே கூடாது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ பூஜை அறைக்கு பார்த்தாச்சு. இப்போ உள்ளிருக்கக்கூடிய சுவாமியின் திருவுருவ படத்தை நம்ம பார்த்திடலாம். இப்போ மகாலட்சுமி படம் எல்லார் வீட்லயும் நம்ம வாங்கி வச்சிருப்போம். அந்த மகாலட்சுமி படத்தை எந்த திசையில நம்ம வைக்கணும் அப்படின்னா, வடகிழக்கு திசையில வைக்கலாம், வடக்கு பார்த்தவாறு வைக்கலாம், இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு வைக்கலாம். இப்படித்தான் மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை நாம வைத்து தினம்தோறும் தீபமேற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல செல்வ நிலை உயரும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிம்மா, வைக்க வேண்டிய திசைகளை நீங்க சொல்லிட்டீங்க. வைக்கவே கூடாத திசைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு தென்கிழக்கு இந்த திசைகள்ல மகாலட்சுமி படத்தை நீங்க வைக்கவே கூடாது. அது வறுமையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அழகுக்காக இல்லைன்னா சுவாமியின் மேல் இருக்கக்கூடிய அதீத பக்தியால நாம எந்திரிச்ச உடனே சுவாமி படத்தை பார்க்கணும்னு பூஜை அறையிலாம் மகாலட்சுமி படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் அது மாதிரி நீங்க வைக்க கூடாது. நாம் தூங்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி படம் வைக்க கூடாது. நீங்க அப்படியே எந்திரிச்சு பூஜை அறையில வேணா வச்சுக்கலாம். அதே மாதிரி சமையல் அறையில அன்னபூரணி படம் வச்சுக்கணும். நம்ம வீட்டின் நிலைவாசலுக்கு மேல் கஜலட்சுமியை நம்ம வைக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு லட்சுமிகளை வைக்கும் பொழுது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
இப்ப வைக்க வேண்டிய திசையையும் நான் சொல்லிட்டேன், வைக்கவே கூடாத திசையையும் நான் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்தது நம்ம பூஜை அறையில வந்து சில மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை வாங்கி வைக்கணும். பூஜை அறை அப்படிங்கிறது வெறுமனே அந்த சுவாமி படத்தை மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு காரியம் கிடையாது. சுவாமி படங்களை நாம சுத்தபத்தமா தினந்தோறும் தீபம் ஏற்றி நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா தெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னு கிடைக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போய் அங்கிருந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அந்த பூஜை அறை வழிய சுவாமி படங்களை வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அப்படி வைக்க கூடாது. 4 படம் வச்சாலும் நறுக்குன்னு வச்சு அதை அழகா நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலே நம் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக அமையும். பொதுவாக பூஜை அறையில கசகசன்னு வைக்க கூடாது, ஒட்டடை படியக்கூடாது. இருக்கக்கூடிய அந்த பூஜை பாத்திரங்களை நன்றாக கழுவி சுத்தம் பண்ணி நாம தீபம் ஏற்றி நாம மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் இருக்கும். தெற்கு திசையிலையும் தென் மேற்கு திசையிலையும் பூஜை அறையும் சரி சுவாமி படங்களும் சரி வைக்கவே கூடாது. அதற்கு அடுத்தது பெட்ரூம்லையும் சுவாமி படங்கள், நீங்க உங்க குலதெய்வ படத்தையுமே வச்சிருக்கிறீங்கன்னா தூங்கக்கூடிய இடத்தில் எந்த ஒரு சுவாமி படங்களையும் நம்ம வைக்க கூடாது. அதுதான் சிறப்பு. நிறைய பேர் வந்து அலங்காரத்திற்காகலாம் வைக்கிறீங்க, கண்டிப்பா அது மாதிரி செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். பொதுவாகவே மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடம் வாசனை நிறைந்ததாக இருக்க வேண்டும், சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் நன்மையை தவிர வேறு எதுவும் நடக்காது. கவலைப்படாம இருக்கலாம். ஆனா இந்த மகாலட்சுமி படத்தை வந்து நாம தவறான திசையில வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தரித்திர நிலைகளும் வறுமைகளும் ஏற்படும். அதனாலதான் உங்களுக்கு நான் இதை ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்த பூஜை அறையும் சரி சுவாமி படங்களும் சரி கிழக்கு பார்த்தவாறு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேரு லட்சுமி குபேர பூஜை படம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பீங்க. இதை எந்த திசையில நம்ம வைக்கணும் அப்படின்னா வடக்கு திசை பார்த்து வைக்க வேண்டும். நீங்க வடக்கு திசை பார்த்து வைத்து விட்டு வியாழக்கிழமை தோறும் குபேர தீபம் ஏற்றி வச்சு இந்த லட்சுமி குபேரரை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா பொன்னும் பொருளும் உங்க வாழ்க்கையில போதும் போதுங்கிற அளவுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பா பூஜை செய்வது நம்ம வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.